Good evening to all. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுப்ரீமம் இன்ஃபிமம் ஆஃப் ஏ செட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம், டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸுங்கிறது ஆறுன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? எக்ஸுங்கிறது 6. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட் எடுத்துன்னா ஏங்கிற செட்டு 5 + 1/n n belongs to என்ன இருக்குது, n belongs to என்ன இருக்குது. ஸோ இந்த செட்டு வந்து எக்ஸோட சப்செட் தானே, சப்செட் ஆஃப் ஆர். இது பவுண்டட் எபோவா, பவுண்டட் எபோ ஆர் பவுண்டட் பிலோவான்னு பாருங்கள். ஸோ அது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கிடைக்கும்னா பை இன்னும் ஒன்று கொடுத்தோம்னா 1 π + 1/2 π + 1/3. ஸோ இப்படி கிடைக்குது. பவுண்டட் எபோவா பிலோவா, ஆக்சுவலாக என்னென்னா 1/n n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னால் 1/n வரும், மேக்ஸிமம் 1 வருமா. ஸோ 1 விட அதிகமான நம்பர் என்ன கொடுத்தாலும் அந்த நம்பர் வந்து 0க்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போது இப்படி இருக்குது. இப்போ பையை 2 பக்கம் ஆட் பண்ணுறோம். பை ஆட் பண்ணால் 0 + π π + 1/n 1 + πன்னு கிடச்சிருக்கு, கரெக்டாக? ரைட். இப்போ இது வந்து இந்த செட்டுக்கு என்னென்னா ஃபார் எவ்ரி n belongs to n க்கு இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ, ஃபார் எவ்ரி n belongs to n க்கு இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ வரும், ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த செட்டு பவுண்டட் எபோவா, ஆமாம். ஸோ இந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸை விட ஒரு பெரிய எலமெண்ட்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக இதுவே ஒரு பெரிய எலமெண்ட் தான், இல்லை இது எடுத்துக்கலாம், இல்லைனா 2 + πன்னு எடுத்துக்கலாம், ரைட்டா. இந்த செட்டுக்கு வந்து பவுண்டட் எபோ, அதே மாதிரி பவுண்டட் பிலோ. ஏன்னா அந்த பையை விட எல்லா எலமெண்ட்ஸும் அந்த பையை விட கம்மியாக தான் இருக்க போகுது. இந்த செட்டு வந்து பவுண்டட் எபோ, பவுண்டட் பிலோ. ஏ இஸ் பவுண்டட் எபோ. ஸோ அப்பர் பவுண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரே ஒரு அப்பர் பவுண்டு கொடுக்கணும் தானே. ஆல்ஃபா வந்து 1 + π கூட எடுத்துக்கலாம், 2 + π எடுத்துக்கிறேன், ரைட்டா. இது இங்கே 6ல் தானே இருக்கணும். ஸோ இதுதான் இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்டு. நிறைய அப்பர் பவுண்டு நான் 1 கொடுத்துருக்கேன், அதனால பவுண்டட் எபோ. சுப்ரீமம் இருக்குமா, இதானே சுப்ரீமம். ஸோ இது சுப்ரீமம் இருக்கும், அதான் என்னது இந்த எலமெண்ட். ஸோ சுப்ரீமம் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 + π. இதான் இருக்கிறதுலே லீஸ்ட் அப்பர் பவுண்டு, ஓகேங்களா. அதே மாதிரி ஏ வந்து பவுண்டட் பிலோவாக இருக்குமா, எஸ். A is bounded below. ஆக்சுவலாக பவுண்டட் எபோன்னு வந்துடுச்சு. பவுண்டட் எபோன்னு வந்ததுனாலே கண்டிப்பாக என்ன சுப்ரீமம் இருக்கும். ஏன்னா ஆர் வந்து என்னது, ஆர் ஹேஸ் எல்யூபி ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா, வந்துடும். பவுண்டட் பிலோ இன் ஆர், கரெக்டாக, இன் ஆர். இப்போ இதுக்கு என்ன லோயர் பவுண்ட் என்ன கொடுக்கலாம், பையே கொடுக்கலாம், பை கொடுக்கலாம். இல்லை பையை விட கம்மியாக இருக்கக்கூடியதுனாலும் கொடுக்கலாம், 0 கூட கொடுத்துக்கலாம். 0 கொடுக்க முடியுமா? ஆமாம், ஆல்ஃபாங்கிறது நமக்கு இங்கே 6ல் தானே இருக்கணும், 0 கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ஃபாங்கிறது நமக்கு 6ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு, ஸோ 0 கூட கொடுத்துக்கலாம். ஸோ பவுண்டட் பிலோ. இப்போ செட்டு எந்த ஒரு நான் எம்டி பவுண்டட் பிலோ செட்டுக்கு இன்ஃபிமம் இருக்கும். அப்போ அது என்னென்னு கேட்குறாங்க, இன்ஃபிமம் ஆஃப் ஏ. அது என்ன வரும்னா இந்த இன்இக்வாலிட்டி படி பை வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த முதல் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அது ஏ எக்ஸ், எல்லா இதுலையுமே எக்ஸ் வந்து சப்செட் ஆஃப் ஆர் தான், ரைட்டா. எக்ஸ் வந்து சப்செட் ஆஃப் ஆர். ஏ வந்து π + n எடுத்துக்கிறேன், n belongs to n எடுத்துக்கிறேன். ஸோ சப்செட் ஆஃப் ஆர் இது எப்படி இருக்கும்னா π + 1 π + 2 π + 3 இப்படி இருக்கும். ஸோ இது பாருங்களேன், இது இப்படியே போதா. ஆக்சுவலாக என்ன வரும்னா π + n அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் பவுண்டட் கண்ட்ரோல் இதோட நம்பர் லார்ஜர் ஆகிட்டே போகும். ஸோ இந்த செட்டு வந்து ஏ இஸ் நாட் பவுண்டட் எபோ, ஏ இஸ் நாட் பவுண்டட் எபோ. ஸோ பவுண்டட் எபோவோ இல்லைனாலும் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது, சுப்ரீமம் கண்டுபிடிக்க முடியாது. சுப்ரீமம் ஏ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்.
நான் அப்பர் பவுண்ட் இருக்குன்னு அப்பர் பவுண்ட் இருந்தால் தானே அதில் லீஸ்ட்லாம் கண்டுபிடிக்க முடியும். சுப்ரீம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரிங்களா? பவுண்டட் பிலோ இருக்குமா? இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸோட கம்மியாக வர எலமெண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏ இஸ் பவுண்டட் பிலோ இன் ஆர். கரெக்டாக அது எதுலேயும் மென்ஷன் பண்ணோம். சரிங்களா? இப்போது என்ன எலமெண்ட் எடுத்துக்கலாம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 கூட எடுத்துக்கலாம், 0 கூட எடுத்துக்கலாம், பை கூட எடுத்துக்கலாம். இதுதான் லோயர் பவுண்டு. ரைட்டா? இப்போ கண்டிப்பாக ஆர்எஸ் என்னது? ஆர்எஸ் எல்விபி ப்ராப்பர்ட்டி. அதனால் இது கண்டிப்பாக பவுண்டட் பிலோவாக இருந்தால் இன்ஃபீமம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இன்ஃபீமம் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்ஃபீமம் ஆஃப் ஏ வந்து என்ன வரும்னா இருக்குது, இதுதான் இந்த இது இருக்கிற அப்பர் பவுண்டில், லோயர் பவுண்டில் இதுதான் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். அப்போ பை ப்ளஸ் 1. ஓகே, புரியுதான்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, தேர்ட் எக்ஸாம்பிள். எக்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன். ஏங்கிற செட்டை வந்து நான் இ பவர் என்ன எடுத்துக்கிறேன், n பிலாங்ஸ் டு என்னன்னு எடுத்துக்கிறேன். அந்த செட் என்னவாக இருக்கும்? இ ஸ்கொயர், இ பவர் 3 இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த செட்டு பவுண்டட் எபோவா? ஸோ இதை விட லார்ஜர் இ வேல்யூ என்னது 1.732 இருக்கும். அப்போது இ வேல்யூட பேஸ் வந்து ஒன்னோட அதிகமாக ஆகும்போது ஆக்சுவலாக ஏ பவர் என்னன்னு வச்சுக்கோங்க, ஏ வந்து ஒன்னோட அதிகமாக இருக்கும்போது இந்த நம்பர் வந்து ரொம்ப லார்ஜர் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதே இது ஏ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதனால் இந்த செட்டுக்கு வந்து இப்போ லார்ஜர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். எலமெண்ட்ஸ் வந்து லார்ஜராகவே இருக்கும். எந்த எலமெண்ட்டும் இல்லை அப்பர் பவுண்ட் யாராலையும் கொடுக்கவே முடியாது. ஸோ ஏ இஸ் நாட் பவுண்டட் above in R. அதனால் பவுண்டட் above இல்லை, அதனால் சுப்ரீமம் வந்து இருக்காது. சுப்ரீம் A does not exist. ஸோ பவுண்டட் பிலோவாக இருக்குமா பாருங்கள், இருக்கும். A is bounded below in R. அது என்ன லோயர் பவுண்ட் கொடுக்கலாம்? ஆல்ஃபா ஈக்குவல் 0 கொடுத்துக்கலாமா? ஆல்ஃபா ஈக்குவல் 0 பிலாங்ஸ் டு R இருக்க தானே செய்யும். இப்போது இது பவுண்டட் பிலோனா இன்ஃபீமம் இருக்கும். இன்ஃபீமம் என்னது? இருக்கிற லோயர் பவுண்டில் கிரேட்டஸ்ட் வந்து இ தான். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஏ வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா இ பவர் மைனஸ் n எடுத்துக்கிறேன். இ பவர் மைனஸ் n எடுத்துக்கிறேன். n பிலாங்ஸ் டு n. இ பவர் மைனஸ் என்னன்னு அர்த்தம்? 1/e பவர் என்ன அர்த்தமா? n பிலாங்ஸ் டு n. தட் இஸ் 1/e ஸ்கொயர் 1/e கியூப் இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த செட்டு பவுண்டடு ஆக்சுவலாக என்ன வரும் பாருங்கள். இ பவர் என்ன? இ பவர் n ரைஸ் பிட்வீன் 1 கொடுக்குறோமா? 1 கொடுத்தோம்னாலே என்ன ஆயிரும்? 1.73 வந்துடும். ஸோ 2 to infinity வரையும் போகும். ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு n. இப்போ ஒரு 1, ஸோ 1 தான் எடுக்கணும். 1க்கு மேலே போகும். ரைட்டா? இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோமா? 1/e பவர் n. ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது நீ இங்கே 0 ஆயிரும், இது 1 ஆயிரும். ஓகேங்களா? ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு n. ரைட் ரைட் இப்போ அதனால் என்னது? ஏ இஸ் பவுண்டட் above in R. அப்போ அப்பர் பவுண்ட் என்ன கொடுக்கலாம்? ஒன்னோட அதிகமாக கொடுத்துக்கலாமா? 2 கூட கொடுத்துக்கலாம், 1 கூட கொடுத்துக்கலாம். அவர் சாய்ஸ் 100, 1000 என்னாலும் கொடுத்துக்கலாம். 10 பிலாங்ஸ் டு எதனாலும் கொடுத்துக்கணும். இப்போ இதுக்கு என்ன வரும்? சுப்ரீமம் ஏ என்ன வரும்? 1 வரும். அதே மாதிரி ஏ இஸ் பவுண்டட் பிலோ இன் ஆர். அப்போ என்ன கொடுக்கலாம்? ஆல்ஃபா வந்து ஒரு -1 கொடுத்துக்கலாமா? லோயர் பவுண்டு